வணக்கம் காரைக்குடி. சென்னைக்கு அப்புறம் காரைக்குடியில் இவெண்ட் பண்ணலான்னு டீம் சொன்னாங்க. ஸோ திருச்சிக்கும் மதுரைக்கும் நடுவில் இருக்கிற காரைக்குடியில் இந்த இவெண்ட்டை பண்ணுறோம். சுற்றி புதுக்கோட்டை அது மாதிரி இருக்கிற ஊர்லேயும் நீங்கள் 1 ஹவருக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க டெஃபினட்டாக வரலாம். சென்னையில் இந்த டாபிக் பேசின நிறைய பேர் வரவேற்றாங்க. கோல்டை எப்படி பீட் பண்ணுறது, எல்லாரும் வந்து கோல்டு தான் பெஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு பேசுகிறாங்க. கோல்டை எப்படி ஈஸியாக கோல்டோட பெட்டர் ரிட்டர்ன் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட்டுக்கு வாங்குங்க, வென்யூ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 21 சண்டே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும். விஷ்ணு வந்திருக்காரு, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். மணிப்பேச்சு.comல தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வரும் கூடிய சீக்கிரம். ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இங்கிலீஷில் வரும், மற்றதெல்லாம் தமிழில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க, டீட்டெயில்டாக சொல்லுங்கன்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன். தமிழில் ஒரு வாரத்துக்கு மினிமம் 10 ஆர்டிக்கலாக வரும், அதில் 4 சப்ஸ்கிரைபர் ஆர்டிக்கலாக இருக்கும். இங்கே டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்காக அதில் பண்ணியிருப்பேன். நீங்கள் 1 மந்த் 6 மந்த்ஸ் இல்லாட்டா 12 மந்த்ஸுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே சார், இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ ஆனந்த் சார்ட்ட கேட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா, என்ன மெட்ராஸ் இவெண்ட்டில் கேள்வி கேட்கணும்னு நினச்சவங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கேள்வி கேட்க முடியல. ஒரு 20 கேள்வி அதுலேருந்து எடுத்து நிறைய பேர் கேள்வி கொடுத்துருக்கீங்க. அதுலேருந்து 20 எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ தான் கவர் பண்ணிடும். ஓகே. ஸோ மெட்ராஸ் ஈவெண்ட்டில் வந்தவங்களுடைய கேள்விகள் கேட்குறது பேர் இருக்குது. ஸோ ஒரு சிலத்தோடது பேரோடு இருக்குது, பேர் இருந்தால் பேரோடவே நான் சொல்லிடுறேன் சார். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீக்கில் நடந்ததில் முக்கியமான விஷயங்கள் பற்றி ஒரு சில சந்தேகங்கள். அதை முதல்ல இவங்கள்ட்ட முடிச்சு அப்புறம் சந்தேகத்துக்கு போகணும். ஓகே சார், சரி, ஃபைன். ஃபஸ்ட்டு கேள்வி, ஜே அப்படிங்கிறவர் அனுப்பிச்சிருக்காரு. எந்த ஏரியான்றத அவர் போடலை. நான் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இஎம்ஐ பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் வாலண்டியராக வந்து டிசிப்ளின்டாக சேவிங்ஸ் தான் என்னால் பண்ண முடியல. அதனால் 8.5%ல் பர்சனல் லோனை எடுத்து நான் பாண்டில் போட்டுட்டேன். பெரிய முட்டாள்தனம். இதோட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது. பாரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது முட்டாள்தனம். டெஃபினட்டாக அது வந்து உங்களை பின்னாடி வந்து கடிக்கும். இதனால ஒரு கார்பஸ் பில்ட் ஆகும் அப்படின்னு அவர் நம்புறாரு சார். இதே கேள்வியை நான் உங்ககிட்ட முன்னாடி கேட்டேன், நீங்கள் எனக்கு அதே பதில் தான் சொன்னீங்க. அது ஒரு கார்பஸ் பில்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் 9.10% பாட்டில் போட்டிருந்தாலும் 10%ல் 1% 10% அவங்க டேக்ஸில் பிடிச்சிருவாங்க. ஸோ உங்கள் கையில் வருது, நீ பே பண்ணுறதும் சரியாக இருக்கும். 8.5% காட்டினாலும் ஆக்சுவல் ஐஆர்ஆர் மச் ஹையர் தான் 8.5% இருக்கும். அதனால் வெறும் நீங்கள் அந்த 8.5 பார்த்துட்டு நீங்கள் 2% அவன் அப்ஃப்ரண்ட் ஃபீ வாங்கியிருந்தானா அந்த 8.5 11 ஆகிடும். தயவு செஞ்சு இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க, புத்திசாலின்னு நினைக்காதீங்க, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே சார், இந்தியன் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற இதில் வந்து பட்டாஸ் லிஸ்ட்டில் ஒரு 6,000 ரூபா போடுறேன், கோல்ட் பீஸில் ஒரு 4,000 ரூபா நான் போட்டுட்ருக்கேன், அண்ட் ஐடிசி ஷேர்ஸில் மட்டும் தனியாக ஒரு 10K நான் போட்டுட்ருக்கேன். இதை இப்படியே கரெக்ட் பண்ணுங்கள், கனெக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது போக நான் யூஎஸ் அண்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அங்கே போகிறது பெஸ்ட்டா இல்லை என்எஸ்சியில் இருக்கிறதே பெஸ்ட்டா? இப்போ இருக்கிறதே நீங்கள் கரெக்டாக இதே பட்டாஸ் லிஸ்ட்டு, ஐடிசி, கோல்ட் பீஸே பெஸ்ட்டு. ஓகே சார், அவர் மோகன்ராஜ்ன்றவர் தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தார். அடுத்தது அஜய்ன்றவர் கேட்டிருக்காரு, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸை நான் சேர்த்துறதுக்கு ஒரு பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுங்கள். கோல்ட் பீஸ். இப்போதைக்கு கோல்ட் பீஸ் தான் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்தது வந்து ஸ்ரீனிவாசன் நாகராஜன் கேகே நகர்லேருந்து, கோல்டு வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை தொட்டுட்ட மாதிரி தெரியுது, அந்த பபுள் எப்போ வேணாலும் வெடிச்சிரும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இன்றைக்கும் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? சேச்சுரேஷன் யார் சொன்னாங்க? நீங்களா கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்கள் சேச்சுரேஷன் வந்துருச்சுன்னு அவர் சொல்கிறார். அப்படிதான் அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் புத்திசாலியாக அவராக கணக்கு பண்ணிட்டாரு. சேச்சுரேஷன் தான் வரல. லைக் ஃபெட் இஸ் வெயிட்டிங், கோல்டு இஸ் வெயிட்டிங். நேற்று ஃபெட்டு கட் ஆனோன்னா கோல்டு ஏறிடுச்சு. 0.25 $100 ஏறிடுச்சுல்ல. இந்தியன் மார்க்கெட்டில் 1,35,000 ஆயிடுச்சு. அதுவும் பெரியப்பா வந்து சத்தம் நிச்சயம் 120 லட்சம் சொல்லியிருக்கிறாரு. கோல்டு சேச்சுரேஷன் இருந்தாலும் சத்தம் அடித்ததுன்னா கோல்டு எகிரிடும். லட்சியத்தை அடைஞ்சார்னா கோல்டு 20% ஏறிடும். ஓகே சார். ஸோ இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு சந்தேகம், அதில் அந்த கேள்வி நான் கேட்டுறேன். கோல்டும் ஈக்விட்டியும் லாஸ்ட் 50 இயர்ஸில்
அட் அ டைம் ரைஸ் ஆயிட்டு இருக்கு, இந்த பபுள் எப்போ வேணாலும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற நியூஸையும் பார்க்குறோம்ல. அந்த பாசிபிள் டியூவல் அசெட் பபுள் அப்படின்ற வேர்டு யூஸ் பாருங்க பண்ணுறாங்க. பாருங்க, இது எப்போதும் நடக்கிறது தான். ம் இன்ட்ரெஸ்ட் ஏறிடுச்சுன்னா கோல்டும் விழும், ஈக்விட்டியும் விழும். ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா கோல்டும் ஏறும், ஈக்விட்டியும் ஏறும். இது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ஃபங்க்ஷனாக பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா ரெண்டுமே ஏறும். ம் போன வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றும் போது கூட கோல்டு ஏறிட்டு, அதுதான் வந்து ஒரு காரணம். அதுக்கு வந்து சென்ட்ரல் பேங்க் பையிங் தான் ரீசன். யார்? ரஷ்யன் அண்ட் சைனீஸ் பேங்க் வாங்கினது தான் ரீசன். இன் ஸ்பைட் ஆஃப் ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கோல்டு ஆக்சுவலாக ஒரு $500 கரெக்டாக இருக்கணும். ம் இன்ஸ்டெட் அது ஒரு $1000 ஏறிட்டு. அது ஏன்னா ரஷ்யன் அண்ட் பேங்க்ஸ் வேர் பையிங். ம் ஈக்விட்டி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறினதுக்கு ஒரே காரணம் வந்து இதனால தான். எதனால? ஏஐ மீனியானால ஏறிட்டு, ஏஐ மேனியானால ஏறிட்டு, மற்றபடிலாம் பெருசாக ஏறலை. ம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1.5 வருஷமாக நிஃப்டி அங்கேயே தான் இருக்குது. ம் -10 +10 -10 +10 இருக்குது. அதனால் பெருசாக வந்து ஒரு கோரிலேஷன் ரேலி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. இப்போ பிஏஎஸ் சொல்லியிருக்காங்க கோல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறிடுச்சுன்னு. ம் பிஏஎஸ் என்ன சொல்ல மறந்துட்டாங்கன்னா, பிக் பியூட்டிஃபுல் பில்லு இஷ்டத்துக்கு வேணால் நோட் அடிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்கன்னு ட்ரம்ப் அசியூம் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி நோட் அடித்தார், குவான்டிடேட்டிவ் டைட்னிங்கும் நிறுத்திட்டாங்க. ம் ஸோ தே ஆர் நாட் ஷ்ரிங்கிங் த பேலன்ஸ் ஷீட் மணிமோர். ஸோ ஒரு மோர் மணி சேசிங் சேவ் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வேல்யூ ஏறுது. ஓகே. ஓகே சார், ஃபைன். அடுத்தது வந்து பாலாஜி மடிப்பாக்கம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு ஷேரை அனலைஸ் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் இருந்தால் போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட்டு, எக்ஸிட் பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் கணிக்க முடியுதே. எனக்கு எக்ஸிட் பாயிண்ட்டே கிடையாது. என்ட்ரி பாயிண்ட்டு என்ட்ரி பாயிண்ட்டு எனக்கு டெக்னிக்கல் என்ன? 10 ரூபா சரக்கு 5 ரூபாய்க்கு கிடச்சா வாங்க வேண்டியது. 10 ரூபா சரக்கு 8 ரூபாய்க்கு கிடச்சா கூட வாங்கலாம். 10 ரூபா சரக்கு 12 ரூபா போனால் வாங்க மாட்டோம். ஸோ இது ஃபண்டமெண்டலே சொல்லிட்டோமே, இது எதுக்கு டெக்னிக்கல்? எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல்ஸை வச்சு பெருசாக சம்பாதிச்ச ஆள் கிடையாது. சம்பாதிச்சவன் தான் ஃபண்டமெண்டல்ஸை வச்சு தான். ஓகே. பல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில், நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. நான் ஏன் புக் எழுதணும்? இப்போ பெஞ்சமின் கிரஹாம் புக் எழுதினான்னா இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபண்ட் மேனேஜர். பஃபெட்டை பற்றி நீங்கள் புக் எழுதினீங்கன்னா இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபண்ட் மேனேஜர். இப்போது கைஸ்பியர் எழுதுறாருன்னா சக்ஸஸ்ஃபுல் ஃபண்ட் மேனேஜர். சேத் கிளாரமன் எழுதுறாருன்னா சக்ஸஸ்ஃபுல் ஃபண்ட் மேனேஜர். ஸோ அவங்களோட ரெக்கார்டு உனக்கு முன்னாடி இருக்குது. இந்த டெக்னிக்கல் எழுதுகிறவனோட ரெக்கார்டெல்லாம் உலகம் பேசுகிற மாதிரி எங்கேயும் கிடையாது. எந்த டிவிலையுமே ஒரு பில்லியனர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேசுகிற மாதிரி கிடையாது. செக்யூரிட்டி அனாலிசிஸுங்கிற புஸ்தகத்தில் 650வது பேஜோ ஏதோ ஒரு பேஜில் ஏன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேலை செய்யாதுன்னு பெஞ்சமின் கிரஹாம் எழுதியிருக்கிறான். இந்த ரேட்டில் தான் என்ட்ரானோ, இந்த ரேட்டில் தான் எக்ஸிட் ஆனோன்னு எனக்கு தெரிஞ்சால் எல்லாரும் என்ட்ராகி எல்லாரும் எக்ஸிட் பண்ணுவாங்கல்ல. ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த கேள்விகள் இன்னொரு கேள்வி கேட்டுறேன் சார். சரவணன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு, எனக்கு வயசு 38 ஆச்சு, என்கிட்ட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாட் வாங்கினேன், அது மட்டும்தான் கையில் இருக்குது, என்கிட்ட எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது அவர் நான் சொல்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக அவர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 2 குழந்தைங்க இருக்காங்க, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கூலிங்கில் இருக்காரு, இஸ் ஒர்க்கிங் இன் ஐடி. அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அட் த ஏஜ் ஆஃப் 38. நீங்கள் உங்கள் கோல்டு எவ்வளோ இருக்குது, உங்கள் ஒய்ஃப் ஏர்னிங் மெம்பரா, உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் தான் நான் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தர முடியும். இப்போதைக்கு நிஃப்டி அண்ட் கோல்டு பீஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லாட்டா நிஃப்டிக்கு பதில் பராக் பரேக் ஃபண்ட் போட்டுங்க. பராக் பரேக் ஃபண்ட் அண்ட் நிஃப்டியில் கோல்டு பீஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெதுவாக பட்டாஸில் ஆரம்பிங்க. ஓகே சார். சார், ருப்பி வந்து 90 கிராஸ் ஆயிருக்கு, இதனால சாமானிய மக்களான எங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா? ப்ளஸ் ஒன்றும் கிடையாது, எல்லாம் மைனஸ் தான். கோல்டு ஏறும், அதெல்லாம் விடுங்க, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க சார். அது சைட்டம் செலவுலாம் இருக்குல்ல, பருப்பு விலை ஏறும், எண்ணெய் விலை ஏறும். இன்னைக்கு காலத்தில் உனக்கு ஒரு ஆர்டிக்கல் காமிச்சேன், இண்டிகோவுக்கு என்ன அடின்னு. ஒரு ரூபாய்க்கு 900 900 crores லாஸ் ஏறும். இன்னும் ஏதாவது இருக்கா? யாரெல்லாம் பசங்களை அமெரிக்காவில் இங்கிலாண்டில் படிக்க அமைச்சிருக்கீங்களோ, உலகத்தில் எங்கே படித்தாலும் அந்த செலவு ஏறும், மருந்து விலை ஏறும், ஆனால் இன்ஃப்ளேஷன் மட்டும் ஏறாது. இதெல்லாம் ஏறும், ஆனால் இன்ஃப்ளேஷன் ஏறாது. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி சதம் நிச்சயம், 120 லட்சியம்.
ரைட் சார். சதம் நிச்சயம், 120 லட்சியம். இப்போ என்னெல்லாம் அந்த சைடில் சொல்கிறேன் நீ கேட்ட மாதிரி. கோல்டு விலை ஏறும், வெள்ளி விலை ரூபாவில் ஏறும். வெள்ளியுமே நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். அது இறங்கும் இப்போ, அது வேற விஷயம். வெள்ளி அது இறங்கும். தனியாக வச்சுருக்கேன். ஆமாம், கேளுங்க. சொல்லுங்க. சரியா? எல்லாமே விலைவாசி ஏறும். அதனால் ஸ்டாக் விலையும் ஏறும். டாலரில் ஸ்டாக் வச்சிருக்கிறவன் விலை ஏறும். அமெரிக்கா ஜப்பானில் ஸ்டாக் வச்சவனுக்கு லாபம் ஜாஸ்தி. அது மாதிரி டாலராக சம்பாதிக்கிற கம்பெனியில் எவன் வச்சுருக்கிறானோ அவனுக்கெல்லாம் லாபம் ஜாஸ்தி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கம்பெனிஸ் மாதிரியான ஐடி, ஃபார்மா, பஜாஜ் எதை வேணால் பொறிக்கலாம். ஐடிசி பெரிய அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட். ஷ்ரிம்ப்லாம். ஆமாம். ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 140 ரூபா 150 ரூபா போனப்போ 90 ரூபா வரைக்கும் சில்வர் போகும்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னா 210 ரூபா தாண்டி நிற்கிதே. அப்போ நேற்று நைட்டு இறங்கிடுச்சு பார்த்தியா? 64 60 ஆயிடுச்சு. டாலரில் சொல்கிறீங்க? டாலரில் $4 நேற்று நைட்டு இறங்கியிருக்கு. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சில்வர் இஸ் நாட் அ மானிட்டரி கமாடிட்டி. உன்னை 4 பேர் ஃபின் இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராமில் போட்டதுனால மானிட்டரி கமாடிட்டி ஆகிடாது. 120 வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் மானிட்டரி கமாடிட்டியாக இருந்தது. நிறைய அன்சர்டனிட்டி க்ரியேட் பண்ணிச்சு கோல்டு சில்வர் டிசனன்ஸு. அதனால் வெள்ளி மானிட்டரி கமாடிட்டி இல்லைன்னு 1930s டிசைட் பண்ணிட்டாங்க. என்றைக்கு சென்ட்ரல் பேங்க் வெள்ளியை வாங்குறானோ அன்றைக்கி நம்ம பேசலாம். அது வரைக்கும் நீ காப்பரை பற்றி என்ன கேட்குற மாதிரி தான் இது வெள்ளியை கேட்கு. ஐ ஆம் நாட் அ கமாடிட்டி எக்ஸ்பர்ட். நாங்கள் என்ன சார் வாங்கி 10-20 வருஷத்துக்கு வச்சுக்கிறக்கா பார்க்குறோம். இப்படி வாங்கி இப்படி கொடுத்து இப்படி அது என்னோட கேமே கிடையாது. அது என் கேமே அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பயப்படுறாங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அது என் கேமே கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறத இந்த கொடுத்து வாங்குறதுக்கும் எடுத்துக்க வேண்டாம். எனக்கு எதுக்குமே எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ட்ரேடிங் எனக்கு தெரியாது. ஈவன் இன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிற பிஸ்னஸே எனக்கு தெரியாது. ரைட்டா? அது புரோக்கரை தான் பணக்காரனாக்கும். அந்த வியாபாரத்துக்கு நான் வரவே இல்லை. 3 வருஷத்துக்கு கம்மியாக வச்சுக்க மாட்டீங்கன்னா ஸ்டாக்கை வச்சுக்காதீங்க. இஃப் யூர் ஹோல்டிங் டைம் இஸ் less than 1000 days, டோன்ட் கம் நியர் ஸ்டாக் மார்க்கெட். பஃபெட் சொன்னது 10 இயர்ஸா சார்? இது ஷார்ட் டேர்முக்கு நான் சொன்னேன். மீடியம் டேர்முங்கிறது 6-7 வருஷம். அதுக்கப்புறம் ஃபார் எவர். நான் திரும்பி என்னோடய கதையை சொல்கிறேன். 120 ரூபாய்க்கோ 160 ரூபாய்க்கோ வாங்கினேன். 125 ரூபா தான். நான் அன்றைக்கி ஆல்பினோட செக் பண்ணேன். 2004-05 120 ரூபாய்க்கு அப்போ இருந்த டாடா டீங்கிற கம்பெனியை வாங்கினேன். இது வரைக்கும் 95 ரூபா டிவிடெண்ட்டாக வந்துருச்சு. ஒரு வாட்டி ஸ்பெஷல் டிவிடெண்ட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்கை வாங்கி கோகோ கோலாவுக்கு விற்று 600 மில்லியன் ப்ராஃபிட் பார்த்தது தலை. சரி ஓடி போகிறோம், ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தது. அதெல்லாம் சேர்த்து நான் வாங்கி போட்டது 95. நான் வாங்கினது 120. இன்றைக்கி 95 எனக்கு கிடச்சிருச்சு. அது 10 ருபீஸ் எல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்கிறேன். 120 இன்றைக்கி அதோட விலை 1000. எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா லாங் டேர்மில் வச்சுக்கணும் அப்படின்ற. ஒரு 20 வருஷம் அப்பொழுது நான் வாங்கி உடனே என்கிட்ட எப்படிலாம் டாட்டா குளோபல் இருக்குது, அதை நான் என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஏறித்தா விற்றுதா. அடுத்தது அந்த கேள்விக்கு தான் வருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டாக் சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் வருவாங்க. நீங்கள் இதை சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா லாங் டேர்முங்கிறது 20 வருஷத்துக்கு நிறைய இருக்குது. அன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு வந்தவங்களுக்கு நான் நிறையா போட்டு காமிச்சேன். காரைக்குடிலையும் போட்டு காட்டுறேன். பட் நீங்கள் வாங்குறச்சா என்ன வேல்யூ, அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும். 10 வாங்கினா 4 விட்டுக்கும், 6 சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த கேள்விகளோட நாளைக்கும் வந்து மக்கள் கேட்ட கேள்வி, அந்த சென்னை ஈவெண்ட்டில் நிறைய பேர் பாண்டு கேட்டிருக்காங்க. இந்த வாரம் பாண்டு வாரம்ங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது சார். நாளைக்கு உங்கள்கிட்ட அதை நான் கேட்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.